Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எவ்வளோ நேரம் உங்களுக்கு செய்து கொடுக்கணும்? 5 நிமிஷமா, 10 நிமிஷமா, அரை மணி நேரமா, எவ்வளோ நேரம் கொடுக்கணும்? 1 மணி நேரமா? அப்பா 1 மணி வரைக்கும் கொடுக்கணுமா? எங்களுக்கு 1 மணி நேரம். நான் வந்து செமினார் டீச் பண்ணுறேன். செமினாரில் என்ன தெரியுமா உங்களுக்கு? செமினாரில் என்ன தெரியுமா? என்னது குருமலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே என்னது குருவாவுடைய அதுக்காக தயாரித்து கொள்ளக்கூடிய பிரதர்சனம் நினைச்சுவாங்க. அங்கே இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 6 மாதத்துலேயே 8 மாதத்துலேயே அவங்க என்ன ஆகுவாங்க? சாமியார் ஆகிடுவாங்க. அதான் கடைசி படிப்பு. அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தோன்னா அவங்களுக்கு 3/4 மணி நேரம் கிளாஸ் எடுத்தாலே அவங்க என்ன செஞ்சிருவாங்க? தூங்கிடுவாங்க. நீங்கள் வந்து காலையிலே 10 மணிலேருந்தே இங்கே வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க. இன்னும் 1 மணி நேரம் உங்களோட பேசுறதுக்கு தயாராக ஆர்வமாக இருக்கிறீங்க. அது நினைக்கும் பொழுது எனக்கு எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. ஆமாம், நானும் இந்த நம்ம ஊரில் பிறந்தது தெரியும் எனக்கு இல்லையா? நம்ம ஊரில் பிறந்து சதீஷ் சார் வந்து நமக்கு வந்து கேட்டீங்கலாம் எடுத்தார். அவர்களெல்லாம் போட்ட அந்த ஆர்வம் தான் நம்ம வந்து திருவிவிலியத்தை அதிகமாக படிப்பதற்கும் இன்னைக்கு திருவிவிலியத்தை பாடமாக கற்றுக் கொடுப்பதற்கு கடவுள் எனக்கு அருள் செய்திருக்கிறார். அதுக்கு கடவுளுக்கு நன்றி கொடுக்கிறேன். நம்ம ஒரு 20-30 பேருக்கு இருக்கிறோமா? அது பிரச்சனை இப்படிலாம் இருக்குங்க. நம்ம 20-30 பேர் இருக்கிறோமா? ஆமா, இந்த ஊர்ல இருக்கிறாங்க இல்லையா? ஆசாரியத்தில் இருக்கிறாங்க. டீச்சர் கலந்து சொல்லுங்க பார்ப்போம். 30 பேர் இருக்கிறோம்னா எத்தனை பேர் இருக்கிறோம்? நிறைய இருக்கிறாங்களா? அப்ப அவங்க காணும். அவங்க நிறைய வேலை இருக்கும் இல்லையா? ஆமா, எல்லாருக்கும் என்ன அதான் எதுக்கு வர மாட்டேங்கிறாங்க? அவங்க எதுக்கு வர மாட்டேங்கிறாங்க? நிறைய வேலை இருக்கும் அவங்களுக்கு. அவங்க பாட்டியம்மா சொல்றாங்க, அவங்களுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கெல்லாம் வேலை இல்லை, வெட்டியா இருக்கிறீங்க, என்ன செய்ய தெரியாம இருக்கிறீங்க, அதனால வந்துருக்கிறீங்க. அப்படிதானே? வேலை இல்லை, வெட்டி இல்லை, அப்படிதானே? சும்மா இருக்கிறோம் அப்படின்னு கடவுள் என்ன சொல்றாரு? உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரெனில் அதனால் உனக்கு பயன் என்ன அப்படின்னு. ஆமா, இன்னைக்கு வந்து பணம், பொருள், பதவி எல்லாத்தையும் தேடி அடைஞ்சு அதுக்காக நேரத்தை செலவிட்டுக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் நம்மளுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆன்மாவை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கிறீங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நம்ம வந்து இப்ப வந்து பாஸ்கா காலத்துல இருக்கோம், அப்படிதானே? பாஸ்கா காலம்னா என்னது? ஆமா, உயிர்ப்புக்கு பின்பாக வரக்கூடிய காலத்துல நம்ம பாஸ்கா அப்படின்னு சொல்றோம். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்தாதான் 1 கொரிந்தியர் 15:15 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் பவுல் 1 கொரிந்தியர்களுக்கு முதல் திருமுகம் 15வது அதிகாரம் 15வது வசனம். கடவுள்தான் விடுதலை செய்தார் என்று சான்று பகரும்போது கடவுளுக்கு எதிராக சான்று கூறியவர்கள் ஆவோம் அல்லவா? கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றது. ஆமா, நம்ம கொண்டிருக்கிற நம்பிக்கை எது? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அப்ப அந்த நம்பிக்கை அப்படிங்கிற இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்படவில்லை என்றால் அந்த நம்பிக்கை வீண் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பவுலுடைய தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, சாவே உன் கொடுக்கு எங்கே, சாவே உன் வெற்றி எங்கே அப்படின்னு சொல்றாரு.
திருமண நாள் கொண்டாடுவாங்க, இன்னும் நீங்க நிறைய விழாக்கள்லாம் கொண்டாடுவீங்க, இறப்பு கூட கொண்டாடுவீங்க. இறப்பெல்லாம் இறந்தாச்சுன்னா சில வீடுலாம் இன்னைக்கு பயங்கர கொண்டாட்டம். கொட்டு மேல எல்லாம் தட்டுவாங்க, ஸ்வீட் கொடுப்பாங்க, பிரியாணி போடுவாங்க, சந்தோஷமா கொண்டாடுவாங்க. யாருக்காவது உயிர்ப்பு விழா கொண்டாடிருக்காங்களா? உயிர்ப்பு விழா கொண்டாடிருக்காங்களா? யாருக்குமே இல்லை. யாருக்கும் கொண்டாடுறது ஒரே நாள் தான் வருடத்தில் கொண்டாடுறது யாரு? இயேசு கிறிஸ்து. அது ஏன் அப்படின்னு சொன்னா அதுதான் நம்முடைய நம்பிக்கைக்கு அதிநாதமாக இருக்கிறது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிர்க்கவில்லை அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவத்திற்கு அங்க என்ன இல்லை? இடமே இல்லை. இயேசு கிறிஸ்து மனிதராக வந்திருக்கலாம், நம்மோடு மனிதர்களோடு வாழ்ந்திருக்கலாம், அவருக்கு சிலர் அதை பற்றி இறந்திருக்கலாம். அதோடு இறந்த பிறகு உயிர்த்தல் அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவம் என்பது அல்ல. அப்ப இந்த உயிர்ப்பு வந்து அவங்களும் பார்க்க கஷ்டப்படுறாங்க. இந்த உயிர்ப்பு அப்படிங்கிறது வந்து அதிநாதமாக இருக்கிறது. எனவே அப்ப உயிர்ப்பை பற்றி நம்ம சிந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது உயிர்ப்புக்கு முன்னாடி நம்ம இயேசுவோட இறப்பையும் சிந்திக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நீ காலையில சொன்னாரு, பிரதர் சொன்னாரு, ஒரு சின்ன மெசேஜ் கொடுங்க அப்படின்னு. அப்ப அதுக்காக நான் எடுத்துக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா மார்க் 15:34. மார்க் நற்செய்தி, மார்க் நற்செய்தி 15:34. பிற்பகல் 3 மணிக்கு இயேசு எலோஹி எலோஹி லாமா சபக்தானி என்று முழக்க கத்தினார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதற்கு பொருள். இயேசு சிலுவையில் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த உலகத்தை படைச்சது கடவுள், இயேசு கிறிஸ்து. அந்த கடவுள் தான் வாக்கு மனிதராக நம்முடைய குடியுடன் பார்க்கிறோம். அப்ப கடவுள் மனிதனாக பிறந்திருக்கின்றார். இந்த உலகத்தை படைத்தவர் இயேசு கிறிஸ்து. இந்த வானத்தை உருவாக்கியது யாரு? கடவுள் இயேசு கிறிஸ்து. இந்த சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் உருவாக்கியது யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துக்கு நம்மளுடைய வாழ்வுக்கு ஆதாரமாக இருப்பது யாரு? இயேசு கிறிஸ்து. படைப்பன, ஊர்வன, மிதப்பன, காட்டு விளக்குகள் எல்லாத்தையும் உருவாக்குவது யாரு? இயேசு கிறிஸ்து. அதாவது ஒன்றுமில்லாமல் இருந்து ஒன்று விடாமல் எல்லாத்தையும் படைத்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் இப்ப என்ன சொல்றாரு? என் இறைவா, என் இறைவா, அப்ப வந்து இப்ப என்ன ஆச்சு? அப்ப அவர் கடவுள் இல்லையா? தந்தை கடவுள் அவரோடு இல்லையா? எதனால எங்க இறைவா, எங்க இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? அவர் கடவுள் தானே? இருக்கும்போது மனித இயல்பில் இருக்கிறார். அத மனித இயல்பில் இருந்தனால கடவுள் அவரோடு இல்லை. அப்படி இல்லை. ஆமா, கடவுள் தானே. உங்களுக்குள்ளேயே குழப்பம் வந்தாச்சு. நீங்க சொல்லுங்க, கடவுள் இயேசு கிறிஸ்து யாரு? கடவுள். சரி, தந்தை கடவுள் இருக்கிறாரு. இயேசு எதுக்கு இன்னிறைவா, இன்னிறைவா, ஏன் நீங்க கைவிட்டீர் இருக்கிறார்? மனிதனாக பிறந்ததுனால. டீச்சர் டீச்சர் சொல்றாங்க, மனித சுவாபம் வந்து அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க அவங்க சொல்லணும். இன்னிறைவா இது வந்து நீங்க வந்து ஒரு வாரம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடைவதற்கு ஒரு வாரம் முன்னாடி என்ன கொண்டாடுறோம்? நம்ம குறித்து நியாயம் கொண்டாடுறோம். அப்ப என்ன பாட்டு பாடுவோம்? ஓசானா பாட்டு பாடுறோம். அப்படிதானே? ஆமா. அப்ப அவர் வந்து எருசலேம்ல இருந்து அந்த கல்லை மேல ஏறி அவர் போகும்பொழுது எல்லாரும் அவர் என்ன செய்யறாங்க? ஓசானா ஓசானா பாடி மீட்பர் வந்திருக்கிறார், மெஸ்ஸியா வந்திருக்கிறார் சொல்லி எல்லாரும் வந்து அவர் என்ன செய்யறாங்க? பாராட்டுறாங்க, எல்லாம் புகழ்ந்து பாடுறாங்க. மெஸ்ஸியா வந்திருக்கிறார், மீட்பர் வந்திருக்கிறார், நம்முடைய காப்பாளர் வந்திருக்கிறார் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு சிலுவை சுமந்துட்டு போகும்பொழுது என்ன செய்யறாங்க? ஒரு குற்றவாளி, ஒரு பாவி, நியாயத்திற்கு தண்டனைக்கு உள்ளாதவர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பயணத்துல ஒரே ஆரவார ஆர்ப்பரிப்பு புகழ்தல். இங்க வந்து ஏதனம் இழிவு நீங்களே ஆரமா
அந்த ஓசானா ஓசானா பாடுறாங்க, சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும். அப்படி என்னதான் இயேசு செஞ்சாரு? போன இடத்துலதான் என்ன செஞ்சாரு? தீமை செஞ்சாரு. அப்படியா? ஆமா, செஞ்ச இடமெல்லாம் நன்மை செய்யலாம். நாடி வந்தவர்கள் என்ன செஞ்சாரு? அரவணைச்சு கொண்டார். நோயில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் குணம் கொடுத்தார். தேவையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தேவைகளை மாற்றினார். ஆனா இந்த மக்கள் எல்லாரும் அவர் என்ன செஞ்சுட்டாங்க? சிலுவையில் அறையிறாங்க. ஏன் இறைவா, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டுன்னு சொல்லி அழுறாரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தா இது வந்து கஷ்டமானது. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது மிக கடினமானது. நான் ஒரு கருத்துக்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். பகிர்ந்துக்கலாமா? இன்ட்ரெஸ்டா இருக்கா? உங்க ஆர்வம் இருக்கா? இந்த மொழி தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமா? ஆர்வம் இல்லையா? ஆர்வம் இருக்குதா? ஆர்வம் இருக்கு. திருப்பாடல்கள் 22, திருப்பாடல் 22:1. என் இறைவா, என் இறைவா, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என்னை காப்பாற்றாமலும் என்னை காப்பாற்றாமலும் தேம்பி சொல்வதை கேளாமலும் ஏன் வெகு தொலைவில் இருக்கின்றீர்? என் தொலைவில் இருக்கின்றது. இது யார் எழுதுறது? தாவீது. ஆமா, திருப்பாடல் கரெக்டா அதே வார்த்தை எழுதிருக்காரு பாருங்க. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டு. தாவீது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாரு? இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை வருஷம் இருக்கும்? ஏறத்தாழ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார். சரியா? இயேசு கிறிஸ்து வரதுக்கு ஒரு 1000 வருஷம் கிமு 1000 அவர் வாழ்ந்தார், 10ஆம் நூற்றாண்டுல. அப்ப அவர் என்ன எழுதுறாரு? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு. அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு தீர்க்க தரிசனமாக எழுதுறாரு. கடவுளால் அனுப்பப்படுகின்ற அந்த இறைமகன் மக்களுக்காக பயணம் பொழுது அவர் சிலுவையில இப்படிதான் கட்டுவாரு எழுதுற. நீங்க வந்து வீட்டுல போய் வாசிங்க. திருப்பாடல் 22 கட்டாயமா வாசிங்க. நீங்க வாசிங்கன்னா தொடர்ந்து நீங்க வாசிக்கும் பொழுது அவருக்கு நிந்தையாக்கப்பட்டார், இகழ்ச்சிக்குள்ளாகப்பட்டார், உதட்டை பிதுக்கி தலையை அசைத்து ஆண்டவன் மீது நம்பிக்கை வைத்தாலே அவர் இவனை மீட்கட்டும், எலும்புகள் கலந்து போய் நிறைய அவருடைய பாடல்கள் அப்படியே வந்து அந்த பாடல்கள் என்ன எழுதப்பட்டிருக்கு திருப்பாடல்கள். அப்ப ஏன் அப்ப இயேசு கிறிஸ்து இந்த ஒரு வார்த்தையை இங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, கடவுள் கொடுக்கின்ற வாக்கு, மனிதனுக்கு கடவுள் கொடுக்கின்ற வாக்கு என்றுமே மாறாது, நிலையானது என்பதனை நமக்கு சொல்லித் தருவதற்காக இயேசு கிறிஸ்து என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்னு கதறார். அப்ப கடவுள் எப்பவும் 1000 வருஷம் முன்னாடி இருக்கட்டும், அப்பதான் 1500 வருஷமாக இருக்கட்டும், என்னைக்குமே அவர் வந்து சொல்ற வார்த்தை என்ன செய்யாது? மாறவே மாறாது. அதாவது சொல்ற மத்தேயு 24:35, மத்தேயு நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 35ஆவது வசனம். இன்னும் மண்ணும் ஒழிந்து போகும், இன்னும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தையோ ஒழிந்து போகாது. அப்ப கடவுள் தாவீது மூலமாக தீர்க்க தரிசனம் உரைத்ததை இன்னைக்கு இயேசு கிறிஸ்து செய்கிறார். அப்ப நமக்கு என்ன, இந்த காரணம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? கடவுள் நமக்கு தருகிற வாக்குறுதியை அவர் என்ன செய்வதில்லை, மறக்கிறதே அல்ல. நமக்கு என்ன சொல்கிறாரோ அது கட்டமாக நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றுவார். அது நம்பிக்கையாக கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லித்தர. அப்ப இந்த எண்ணிறவா ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்றது வந்து, அப்போ அவருடைய இறை வாக்கு நிறைவேறுவதற்காக அவர் சிலுவையிலே கதறுகிறார். இந்த 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, உடன்படிக்கை நிறைவு. உடன்படிக்கை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? உடன்படிக்கை என்னன்னு தெரியுமா? கான்ட்ராக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கான்ட்ராக்ட் என்னது? ஒப்பந்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீட்டு ஒப்பந்தம் போறவங்க என்ன செய்வாங்க? ஒரு வீட்டுல இருந்து ஒரு ஆளுக்கு நிலத்தை விற்கிறாரு அப்படின்னு சொன்னா எல்லாம் ஒரு பேப்பர் எழுதி வச்சுவாங்க, 2 பேரும் கையெழுத்து போடுவாங்க. அதுதான் கான்ட்ராக்ட், உடன்படிக்கை. இங்க மார்க் 15 மார்க் 15:15. ஆகவே பிலாத்து கூட்டத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் பரபாவை விடுதலை செய்து இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். ஒப்புவித்து சிலுவை போயாச்சு. மார்க் 15:33 அதான் நம்ம வாசிச்சோம். நண்பர்கள் வந்த பொழுது நாடெங்கும்
உண்டாயிற்று. பிற்பகல் 3 மணி வரை அது நீடித்தது. அப்ப நண்பகல்ல 3 மணி நேரம் இருள் உண்டாயிருக்கு. இயேசு கிறிஸ்து இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு? இருள். ஏன் இருள் உண்டாயிடுச்சு? இருள்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு, ஏதோ சொல்லிட்டு போங்க. வெளிச்சம் இல்லாம இருள். ஆமா, ஏன் அப்படி இருள் ஆயிடுச்சு? அப்படி இயற்கையும் சோகமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க, இருக்கலாம். ஆனா இருள் யாரை குறைக்க சொல்லி எது குறிக்குது அப்படின்னு சொன்னா கடவுளுடைய பிரசனத்தை குறிக்கிறது. விவிலியத்தில் நீங்க விடுதலை பயணம் 16-19 நீங்க வாசிச்சீங்க. விடுதலை பயணம் 19 அதிகாரத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த மலை மேல மக்கள் எல்லாரும் இருப்பாங்க. யார்? இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் இருப்பாங்க. மோசே மேல போவாரு. அப்போ மலை மீது மாபெரும் கார் மேகம் சூழ்ந்து வரும் அப்படின்னு எழுதியிருக்கு. கார் மேகம் சூழ்ந்து வருதுன்னு சொன்னா கார் மேகம் சூழ்நிலை யார் வர்றாங்க? கடவுள் வருகிறார். மோசையோடு பேசுறதுக்கும் மக்களோடு பேசுறதுக்கு யார் வர்றார்? கடவுள் வர்றார். அந்த கார் மேகத்துல இணைச்சட்டம் 5:22 நீங்க பார்த்தாலும் சரி, இணைச்சட்டம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலையும் ஆண்டவர் மலை மேல் நெருப்பு மேகம் காரின் நடுவில் அவரோடு பேசினார் அப்படின்னு இருக்கும். மோசையோட அவர் பேசும்பொழுது எதுல இருக்கிறாரு? மலை மேல நெருப்பு மேகமும் காரின் நடுவிலும் அவரோட பேசுறாரு. அப்ப காரின் நடுவில் இருக்கும்போது யார் இருக்கிறாங்க? அங்க யார் இருக்கிறார்? கடவுள். அப்ப காரின் கடவுளுடைய பிரசனம். அதே மாதிரி 1 அரசர்கள் 8:12 நீங்க வாசிச்சாங்க. 8:12 சாலமோன் என்ன சொல்றாரு? ஒரு பெரிய கோயில் கட்டுறாரு. சாலமோன் கோயில் கட்டுறா திரும்பி அவங்களுக்கு கடவுளுக்கு முதல் கோயில் கட்டுறாரு. முதல் கோயில் கட்டுறாரு சாமுவேல் தான் கடவுளுக்கு கோயில் கட்டுவார். அப்ப அந்த பூஜை போடும்பொழுது குழுக்களா இருக்கும்போது ஒரு கரிய மேகம் அங்க வரும். அந்த மேகத்துல வந்தோம்னா சாலமோன் என்ன சொல்வாருன்னா, ஆண்டவரே நீ கரிய மேகத்தில் உரைகிறார். ஆமா, உரையிலே எடுத்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லி கரிய மேகம் நமக்கு என்ன சொல்லுது? கடவுளுடைய பிரசன்னம். எப்பெல்லாம் கரும் மேகம் வருகிறதோ அங்கெல்லாம் யார் இருக்கிறாங்க அர்த்தம்? கடவுள் இருக்கிறார் என்று அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்து இறப்பதற்கு முன்பாக கார் இருள் சூழ்ந்தது அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்க கடவுள் பிரசன்னம் அங்க இருக்கிறது. கடவுள் அவரோடு இருக்கிறார். எங்கிறைவா ஏன் என்று கேள்விட்டோன்னா கடவுள் அவரை விட்டு போகல. அவர் மனித இதுல இருக்கிறது கடவுள் அவரை விட்டு போகல. அங்கேதான் இருக்கிறார். 3 மணி வரை இருக்கிறார். இயேசு 8 மணிக்கு உயிரை விடுறாரு. 3 மணிக்கு உயிரை விடுறாரு. அப்ப 3 மணி வரை இருள் இருக்குது. அது இருள் 3 மணிக்கு அப்புறம் அது கடந்து போகுது. ஏன் கடந்து போகுது அப்படின்னு சொன்னா 3 மணிக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவங்களையும் தம்மீது சுமந்து கொள்கிறார். அப்ப 3 மணி வரை கடவுளுடைய பிரசன்னம் அவரோடு இருக்கிறது. அப்ப 3 மணி அளவு அந்த காரியம் மறையுது. அப்பதான் அவர் என்ன பண்றாரு? என்ன ஏன் நினைக்க வேண்டும்? யார் சொன்னா எல்லா பாவங்களையும் அவர் செய்றாரு, தனக்குள்ளே சுமந்து கொள்கிறார். அப்ப எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து கொள்ளும் பொழுது அந்த தூய்மை இல்லாதனால கடவுளுடைய பிரசனம் இருப்பதற்கு வாய்ப்பு அல்ல. அதான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை நீங்க வாசிச்சீங்கன்னா, நீங்க தூயவராக இருங்கள் ஏனெனில் நான் தூயவராக இருக்கிறேன் யார் சொல்ற? கடவுள் சொல்றார். அப்ப தூய்மையில்லாத இடத்துல கடவுளுடைய பிரசனம் இருக்க முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கடவுளுடைய பிரசனம் அங்கிருந்து வருகிறது. அப்போ புதிய ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். பழைய உடன்படிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, தொடக்க நூல் 15வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆபிரகாம கடவுள் அழைப்பார். ஆபிரகாம் 12 அழைப்பாரு, 15 அவருடைய உரையாடல். ஆபிரகாம் கடவுள் என்ன சொல்வாரு? நீ உன்னுடைய நாடு வீடு இதை எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் உனக்கு பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தை தருவேன் அப்படின்னு. இன்னைக்கு இயேசு உங்களுக்கு முன்னாடி தோன்றி உங்களுக்கு அமெரிக்க நாட்டை தருவேன்னு சொன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? அமெரிக்க நாடு பார்த்துருக்கேன், நம்ம பார்க்கல இல்லையா? ஆமா, அமெரிக்க நாடு பெரிய வல்லரசாக இருக்கிறது, வளமிழந்த நாடா இருக்குது. கடவுள் அமெரிக்கா நாட்டை என்ன செஞ்சிருவேன், உனக்கு சொந்தமா தந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? அமெரிக்காவே தெரியல அப்படின்னு சொல்லலாம். அப்ப அப்படிதான் ஆபிரகாமுக்கு அவர் சொல்றாரு, உனக்கு பாலும் தேன் ஒரு தேசத்தரனோட இவரு என்ன செஞ்சாரு? அதை நம்பி கடவுள் சொன்ன மாதிரி போறார். ஆனா அவருக்கு என்ன கூட கிடைக்கல, தேசமும் கிடைக்கல.
அவருக்கு குழந்தையும் இல்லை. அப்ப கடவுளை சொல்றாரு, கடவுளை எனக்கு பெரிய தேசத்தை தரேன்னு சொன்னேன், தேசத்தையும் தரல, ஒரு குழந்தை கூட எனக்கு இல்லை, நீ சும்மா என்னை விளையாட்டு அடிச்சுட்டு இருக்கிறீங்களா, சும்மா சொல்லிட்டே இருக்கிறீங்களா அப்படின்னு. அப்ப நீங்க தொடர்பு 15 நீங்க வாசிச்சீங்க, அவர் கடவுள் என்ன சொல்லுவாருன்னா, 3 வயசுல இளம் பசு குட்டி பசு இளம் கன்று ஒன்று, 3 வயசுல இளம் கன்று ஒன்று, 3 வயசுல செம்மறி ஆடு ஒன்று, 3 வயசுல வெள்ளை ஆடு ஒன்று, அந்த 3ஐயும் கொண்டு வா, அந்த 3ஐயும் 2ஆ வெட்டி பாதி இந்த பக்கம் வை, பாதி அந்த பக்கம் வைன்னு சொல்லுவார். இவர் வெட்டி பாதி இந்த பக்கம் வைப்பாரு, பாதி அந்த பக்கம் வைப்பாரு. அப்புறம் கார் இருள் வரும். கார் இருள் வந்தோடனே ஒரு தூபமும் இந்த என்ன சொல்லு தீச்சட்டியும் எரிகிற தூபச்சட்டி புகையும் அதுக்கு நடுவுல போகும். அப்போ கடவுள் சொல்றாரு, இன்னைக்கு நான் உன்னோட உடன்படிக்கை செய்யறேன், உனக்கு உன்னோட சந்ததியை பெரிய வச்சு உனக்கு ஒரு பெரிய நாட்டையே தரேன்னு சொல்றாரு. அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம் கேட்டோம் இல்லையா? நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போடணும்னா நம்ம பேப்பர்ல எழுதி என்ன செய்வோம், 2 பேரும் கையெழுத்து போடுவோம். ஆனா அந்த காலத்துல எப்படின்னு சொன்னா, பசு என்ன செய்வாங்க, வெட்டி இப்படி வச்சிருப்பாங்க, 2 உடலா வச்சிருப்பாங்க இல்லையா? அப்ப யாரெல்லாம் இந்த உடன்படிக்கையை கையெழுத்து போட வேண்டியது ஒப்புக்கிறாங்களோ அவங்க இதுக்கு நடந்துவாங்க, நடந்து போவாங்க. அது எதுக்குன்னு சொன்னா, நான் ஒப்புக்கொள்கின்ற இந்த உடன்படிக்கை செய்யலன்னா என்ன செய்யணும், இந்த மாடு எப்படி வெட்டப்பட்டிருக்குதோ அதே போல நெஞ்சு என்ன செய்யணும், பிளக்கப்பட வேண்டும். ஒருவேளை நான் ஒப்புக்கொண்டு செய்யல, மறந்துட்டே இல்லை, அது தவறி போனேன்னா என்னோட உடல் என்ன ஆக வேண்டும், 2ஆக பிளக்கப்படணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த மாடை அதை பிளக்கிற மாதிரி வச்சிருக்கோம். நம்ம சில இடங்கள்ல துண்டப்பட்டு தாட சொல்லுவாங்களா, துண்டப்பட்டு தாட சொல்லுவாங்க, குழந்தைங்க மேல தாட சொல்லுவாங்க. ஏன்? அப்போ நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு நிரூபிக்கிறதுக்கு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரிதான் அப்ப 2 பேரும் அதை நடக்கும் பொழுது அந்த உடல் அந்த அதுல மாறுறாங்கன்னு சொன்னா நெஞ்சு பிளக்கப்படும் அப்படின்னு. அப்ப கடவுள் என்ன சொல்றாரு, அந்த அளவுக்கு நான் உனக்கு தந்திருக்கிற வாக்குறுதியை நிறைவேற்கிறேன்னு சொன்னா, எப்படி இந்த பசு 2ஆக பிளக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல எனக்கு உடல் பிளக்கப்படும் அப்படின்னு ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. ஆனா கடவுள் அவருடைய வாக்கு மாறவில்லை. இஸ்ரேல் மக்களை கானான் தேசத்துல கொண்டு சேர்க்கதான் செஞ்சாரு, ஆபிரகாமுக்கு குழந்தைகளை கொடுத்தாரு. அப்ப சீனாய் மலையில இன்னொரு உடன்படிக்கை செய்றாரு, நான் உனக்கு கடவுளாக இருப்பேன், நீ என்னுடைய வார்த்தைகளை கடைபிடிச்சு நடந்து. ஆனா இந்த இஸ்ரேல் மக்கள் அந்த வார்த்தைகளை கடைபிடிச்சு நடக்கலாம். அப்ப இஸ்ரேல் மக்கள் வார்த்தைகளை கடைபிடிக்கல அப்படின்னு சொன்னா உடன்படிக்கை எதிராக சொல்கிறார்கள். அப்ப இப்ப யார் சாகணும்? இஸ்ரேல் மக்கள் கடவுளோடு உடன்படிக்கை செய்யறாங்க, நான் நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு இஸ்ரேல் மக்கள் சொல்றாங்க. இப்ப இஸ்ரேல் மக்கள் அவர் சொன்னது செய்யாம பாவம் செய்யறாங்க. அப்ப யார் சாகணும்? இஸ்ரேல் மக்கள் 2ஆ பிளக்கப்பட்டு சாகணும். அதுதான் முறை. அப்பதான் அப்ப கடவுள் என்ன செய்றாரு, அப்ப என்னுடைய மக்கள் சாவதற்கு பதிலாக நானே என்னுடைய உயிரை தருவேன், அவர்களுக்கு பதிலாக அவர்களுடைய பாவங்களை அவர்கள் உடன்படிக்கை மீறியதை என் மீது ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக நான் என்னோட உயிரை தந்து அவர்களை மீட்டுக் கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் இணைச்சட்டம் 21, 23 வாசித்தீங்கன்னா, தொங்கு விடப்பட்டவன் கடவுளால் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னு. அந்த பாவியானவன் சில வேளை தொங்கு விடப்படுகிறான். இந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து சுமந்து கொள்ளும் பொழுது அவர் பாவத்தில் இருக்கும் பொழுது தூய்மையான கடவுள் அவர்களுக்கு விளங்குகிறாரு. நமக்காக அவர் சிலுவையிலே உயிரை விடுகிறார், புதிய உடன்படிக்கை ஒன்று உருவாக்குகிறார். என்ன சொல்றாருன்னா, நமக்காக எனக்காக எனது பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து இறந்திருக்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கை எனக்கு புது வாழ்வை கொடுக்கிறது. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொருவர், இயேசுவினுடைய இறப்பை ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொருவர், இயேசுவின் பாதையை ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொருவர், இயேசு எனக்காக மறைந்தார் என்பதை ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொருவருமே இந்த இயேசு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கைக்குள்ள செல்றோம், புது வாழ்வை நாம் பெறுகிறோம். அப்போ முதல் கடவுள் கொடுத்த வாக்கு நிறைவேறதுக்காக அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் நிறைவாயே என்னை கைவிட்டேன் அப்படின்னு. 2வது ஒரு புதிய உடன்படிக்கையை நமக்கு தருவதற்காக அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. 3வது நம்ம பார்க்கும் பொழுது எஸ்ஐயா இறைவாக்கினர் புத்தகம் 49வது அதிகாரம். எஸ்ஐயா 49 வசனம் 14. சீயோனே, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறார்.
ஆமா. யார் சியோனே? யாரு? எருசலேம் மக்கள் தான் சயன் சொல்லுவாங்க, சியோனே சொல்றாங்க. எருசலேம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் என்னை கை நிமிர்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறைந்து விட்டார் அப்படின்னு. அது ஏன்னு சொன்னா, அவங்க நாடு கடத்தப்படும் பொழுது, அவங்க நான் அடிமையாக இருக்கும் பொழுது அவங்க கதறாங்க. அப்ப கடவுள் அவர்களை தவறும் பொழுது மக்கள் எவருக்காக கட்டி கட்டுவாங்களாம், ஆண்டவர் என்னை கை நிமிர்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறைந்து விட்டார் என்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து மெய்யாகவே அவர் நம் பணிகளை தாங்கி பிணிகளை தாங்கி கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அப்போ நான் பாவம் செய்த மக்கள் நான் கடவுள் நம்ம பாவிகளா இருக்கிறாங்க, கடவுள் நம்ம விட்டு விலகி செல்வதனால நம்ம கடவுள் என்னை கை நிறுத்தி விட்டார், கடவுள் என்னை மறந்து விட்டார் என்று நம்ம கதறதுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து நமக்கு சார்பாக சிலுவையிலே அவர் கதறுகிறார். என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர்? நம்முடைய நோய்கள், கவலைகள், துன்பங்களுக்காக. அப்ப நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, நம்மளுக்கு கடன் படைகள் இருக்கிறது, தீராத வியாதி இருக்குது, வறுமை இருக்குது, வேலை இல்லை, திருமணம் செய்ய முடியல, குழந்தை பாக்கியம் இல்லை, வீடு கட்ட முடியல, தோல்விகள், எதிர்ப்புகள் ஒதுக்குகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுதெல்லாம் நமக்கு சார்பாக யார் கூக்குரல் விடுவார்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கூக்குரல் விடுவார். என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு நமக்காக யார் பேசுவார்? இயேசு கிறிஸ்து பேசுவார். பாக்கியம். அப்ப கடவுள் சிலுவையிலே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்ன நடக்கிறாருன்னா, ஏதோ அவர் கடவுள் இல்லை அல்லது கடவுள் அவரை கைவிட்டாரு, நிறைய பேர் சொல்ற கடவுள் கைவிட்டாரு, உங்க இயேசுவை என்ன செய்யறாரு? அவர் கதறாரு அப்படின்னு. ஆனா கதறதுக்குள்ள இவ்வளவு இருக்குது. அவர் யாருக்காக கதறுகிறாருன்னா, நம்மளுக்கு சார்பாக ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்காக, கடவுளை வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிறைவான்னு கதறாரு. அப்படி உயிரை விட்டவர் அதோட கதை முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்ல. 3ஆம் நாள் என்ன செய்யறாரு? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுகிறார். உயிர் தெழுந்து எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது நீங்க பார்த்துக்கிறீங்களா? எத்தனை பேர் இயேசு உயிர் தெழுந்தது பார்த்துக்கிறீங்க? எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? இயேசு உயிர் தெழுந்த இயேசு யாரெல்லாம் பார்த்துக்கிறீங்க? நீங்க பார்த்துருக்கீங்க? பார்க்கலையா? பார்த்துருக்கீங்க? கோவில் இயேசு கோவில் உங்களுக்கு உயிர் தெழுந்தாங்க, அதை பார்த்துருக்கிறோம். மற்றபடி நம்ம பார்க்கல. மற்ற மக்கள் யாராவது பார்த்துருக்காங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாரு அப்படிங்கிறத எப்படி நம்புறது? சீடர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி உயிர் தெழுந்தார் அப்படின்னு நம்ம ஒன்று காலியான கல்லறை, எம்ப்டி டூம். இயேசு ஒரு கல்லறையில கொடுத்தாங்க, இருக்குது ஒரு கல்லறை குடைஞ்சாங்க, என்ன செய்யறாங்க? இயேசு வைக்கிறாங்க. 3ஆவது நாள் அங்கே போய் பார்த்தா அந்த கல்லறையில யாரும் இல்லை, இயேசு இல்லை. மத்தேயு 28:13 இது அவங்க சீடர்கள் சொன்னாங்க. சீடர் மட்டும் இல்ல, அவங்க பிடிச்சவங்க மட்டும் இல்ல. ஆனா யார் சொல்றாங்கன்னு சொன்னா மத்தேயு 28:13 எடுத்து வாசிங்க. மத்தேயு 28:13. நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடி சென்று விட்டனர் என்று சொல்லுங்கள். யார் சொல்றாங்க? சீடர்கள் சொல்லல, காவலாளிகள் இயேசுவுக்கு எதிரானவர்கள், இயேசுவின் சீடர்களுக்கு எதிரானவர்கள். அவங்க காவல் கொண்டு அவங்க இருக்கிறாங்க, அவங்க காவல் காத்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட உடலை காணவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா இயேசு உயிர்த்தாரோ உயிர்களையோ, ஆனா அது என்ன இல்லை, கடவுளுடைய உடல் இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தோட மற்ற சீடர் மட்டும் இல்ல, அவங்களுக்கு எதிரானவர்களே அவருடைய உடலை காணவில்லைன்னு சொல்றாங்க. அப்ப அது என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து கட்டாயமாக உயிர் பெற்றிருக்கிறாரு அப்படின்னு. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த முதல்ல யார் காட்சி கொடுக்கிறார்? ஒரு பெண்ணுக்கு காட்சி கொடுக்கிறார். யூத மரப்படி பெண்கள் சொல்றது யாருமே சொல்ல மாட்டாங்க, சாட்சியமாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. பெண்கள் ஆண்கள் சொல்றதா சாட்சி, பெண்கள் சொல்றது சாட்சியமாக எடுத்துக்கொள்ளப்படாது. எந்த ஒரு பெண் சொன்னாலும் சாட்சி கொள்ளப்படாது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து அவர் உயிர்க்கவில்லை, சீடர்களே கட்டுக்கதை மாதிரி அவர் உருவாக்கியிருந்தாங்கன்னு சொன்னா அவங்க
கேபாவுக்கு அவர் காட்சி கொடுக்கிறாரு, சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு, 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு காட்சி கொடுக்கிறாரு. பலர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்று யார் எழுதுகிறார்? பவுல் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து 500க்கும் மேற்பட்டவங்களுக்கு என்ன செய்யறாரா? காட்சி கொடுக்கிறாரா? அந்த 500 பேர் பலர் என்ன செய்யறாங்க? அவர் எழுதுகிற அவங்க என்ன செய்யறாங்க? உயிரோட இருக்கிறாங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிர்களை காட்சி கொடுக்கல அப்படின்னு சொல்லி கட்டுக்கதையாக எழுதிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல உயிர்த்தவங்க என்ன விட்டு பார்க்கறாங்க? விட்டுட முடியாது. கட்டாயமா இப்ப நம்மளை பத்தி ஏதாவது ஹிஸ்டரி எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியாத புரட்டு கதைகள் எல்லாம் நம்ம விடுவோமா? விட மாட்டோம். அப்ப அந்த 500 பேர்ல பலர் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த பவுலடியார் பதிவு செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், காட்சி கொடுத்தார் அப்படின்னு பதிவு செய்யறாங்க. கட்டாயமாக இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும். அப்ப ஒண்ணு வந்து காரியான கல்லறை, இரண்டாவது ஒரு பெண் சாட்சி பகிர்கிறார், மூன்றாவது அவரை பார்த்து நிறைய பேர் உயிரோடு இருந்திருக்கிறாங்க. கடைசி 4வது என்னன்னா பவுலின் மனமாற்றம். பவுல் யாரு? பவுல் சவுலாக இருந்து பவுலாக மாறாரு. அப்படிதானே? சவுலாக கூட அவர் என்ன செய்யறாரு? கிறிஸ்துவர்களை அழிக்கிறார், கிறிஸ்துவருக்கு எதிராக செயல்படுறார். ஆனா அப்ப அத்தகைய ஒரு மனப்பான்மை கொண்டவர் வந்து கடவுளுக்கு மனமாறி பல இடங்களுக்கு போய் லட்சணை அறிவிக்கிறார். கடைசியில் அவரை தலைவர் செய்யறாங்க, வெட்டி கொலை செய்யறாங்க. அப்ப இந்த இடத்துல அந்த இடத்துக்கு அவர் மாறுறாருன்னா கட்டாயம் இயேசு கிறிஸ்து அவருக்கு என்ன செஞ்சிருக்க வேண்டும்? காட்சி அளிச்சிருக்கிறது. நீங்க எல்லாம் நினைப்ப முடிச்சுட்டு அங்கே போறீங்க, யாரோ ஒருத்தர் வந்து நீ உண்மையான கிறிஸ்துவா இருந்தாலும் தூக்கு வரையில வெட்டி கொடு அப்படின்னு சொன்னா வெட்டி கொடுப்பீங்களா? இல்ல நான் தான் போறேன், நீ உண்மையான சாமியா இருந்தாலும் எனக்கு வரையில வெட்டி கொடு அப்படின்னு நான் கொடுப்பேனா? ஆமா, சரி. நீங்க துண்டு வெட்டி கொடுப்பீங்களா? இயேசு காட்டு துண்டு வெட்டி கொடுத்துருவீங்க டீச்சர்? ஆமா, இல்ல நான் உங்களை கேட்கிறேன். இல்ல இப்ப யாரும் வாட்டி கேட்டாங்கன்னா நம்ம கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஆனா மனசாட்சி கொடுத்துட்டு அவங்க கொடுக்குறாங்கன்னா என்ன இருக்கும்? கட்டாயமாக சிறப்பாக இயேசுடைய காட்சிகள் அது பவுலடியார் வந்து தலைவற்ற அளவுக்கு அவர் வந்து மாறுறாரு அப்படின்னு சொன்னா அவர் கட்டாயமாக இயேசு கிறிஸ்துவை கண்டிருக்க வேண்டும். அதாவது அவர் வாழ்க்கை போகும்போது இயேசு என்ன செய்யறாரு? காட்சி கொடுக்கிறாரு, என்னையே பின்பற்றுறாரு கேட்கிறாரு. அப்படியே அவருக்கு மனமாறுறாரு. இயேசு கிறிஸ்துக்காக பல நாடுகளுக்கு சென்று நற்செய்தியை அறிவிக்கிறார். அப்ப அந்த அவருடைய அந்த அனுபவம் கட்டாயமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அடுத்தது யாக்கோபு. யாக்கோபு யாருன்னு தெரியுமா? இயேசுடைய சீடர் ஒருத்தர் சொல்றாங்க, இயேசு சீடர் சொல்றாங்க, டீச்சர் உதவியாளர் சொல்றாங்க. யார் யாக்கோபு? சகோதரர்கள். யார் முடிவுவாங்க? நீங்க சொல்லுங்க சகோதரர்கள், அவங்க சீடர்ன்றாங்க. யார் யாக்கோபு? யாக்கோபு யாரு? 2 யாக்கோபு இருக்கிறார். இயேசுக்கு ஒரு யாக்கோபு சீடர் இருக்கிறார். அல்பேவின் மகன் பேர் யாக்கோபு, அவர் இயேசுடைய சீடர். இன்னொரு யாக்கோபு இருக்கிறாரு, அவருடைய இயேசுடைய சகோதரர், கசின். அவர் வந்து நீங்க வந்து மார்க்ல சொல்லி வாசிக்கலாம். மார்க்ல என்ன சொன்னா இயேசுவை வந்து எல்லாரும் நினைச்சாங்க குத்து பிடிச்சிருக்கு, இவன் கைக்க பிடிச்சி ஏதோ உடலுக்கு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. யாக்கோபும் இயேசுவோட அம்மா அவங்க உறவுகள்லாம் வர்றாங்க. அவர் என்னது இயேசுவை பிடிச்சிட்டு போறதுக்காங்க. ஆனா யாக்கோபு வந்து இயேசுவோடு பயணிக்கல. இயேசுவோட அவரோட பல சீடர்கள் 12 சீடர்கள் தான் பயணிச்சாங்க. யாக்கோபு போகல. ஆனா இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு யாக்கோபு என்ன செய்யறாருன்னா ஜெருசலேம் திருச்சபையோட தலைவராக மாறுறாரு. அவர் பெரிய ஆளா வர்றாரு. அப்புறம் வந்து யாக்கோபு திருமுகம்லாம் இருக்கு, அவர் எழுதியிருக்கிறார். அப்ப இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது அவருக்கு இயேசுவோட அவர் நம்பிக்கை, அவருக்கு சகோதரர் தான். ஆனா இயேசுவோட அவருக்கு வந்து அவர் என்ன இல்லை, அவ்வளவா நம்பிக்கை இல்லை. ஆனா இயேசு உயிர்த்த பிறகு யாக்கோபுக்கு காட்சி கொடுக்கும் பொழுது அவர் மனம் மாறுறாரு. அது எதுல இருக்குன்னு சொன்னா நீங்க வந்து அதை வந்து நம்ம பவுலடியார் வந்து பதிவு செய்யறாரு, யாக்கோபுக்கு காட்சி கொடுத்தாரு அப்படின்னு இயேசு கிறிஸ்து. அப்ப யாக்கோபுக்கு அவர் காட்சி கொடுக்கும்போது அவருடைய மனமாற்றமும் நமக்கு சாட்சியாக இருக்கும். அப்ப கட்டாயமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும். அப்படி உயிர்த்தெழல அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாம் அவருக்கு சாட்சி படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடவுள் நமக்காக உயிர்த்தெழுக்கிறார் என்பது நமது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஆழமாக நாம் கிறிஸ்துவத்தில் உயர்வு இருப்பதற்கு உதவியாக இருக்கிறது. இந்த உயிர்ப்பு நமக்கு என்ன பாடத்தை கற்றுத் தருகிறது அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து கடவுளுடைய ஆற்றல் வல்லமை மிக்கதாக. கடவுளுடைய ஆற்றல் நம்ம சில நேரங்கள்ல நம்மளுக்கு வந்து அது உணர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.
நம்ம ஏதோ போயிட்டு இருக்கிறோம் வர்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஏதோ வாழ்க்கையில வாழ்றோம். ஆனால் கடவுளுடைய ஆற்றல் மிக வலிமையானதாக இருக்கிறது. அதாவது பாஸ்கா அப்படின்னு நம்ம கேட்க இல்லையா, முதல்ல பாஸ்கானா என்ன அர்த்தம்? பாஸ்கானா என்னது? கடத்தல் அனுபவம். என்ன கடத்தல்? இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடத்தல். அதுக்கு முன்பாக கடவுள் இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கை வகுப்புல வந்து அவங்க என்ன சொல்றாங்க? ஆட்டோட ரத்தத்தை வீட்டினுடைய நிலையில தெளிக்கிறாங்க. எங்கெல்லாம் எந்த நிலையெல்லாம் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் கடவுள் என்ன செய்றாரு? கடந்து போறாரு. எங்கெல்லாம் ரத்தம் தெளிக்கப்படலையோ அங்குள்ள தலைமகனை சாகடிக்கிறார். அது கடவுள் கடந்து செல்லுதல். அப்புறமா இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்து போறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து சாவிலிருந்து உயிர்ப்புக்கு கடந்து செல்கிறார். இப்ப அந்த ஒரு கடப்பு விழாவை தான் நம்ம கொண்டாடுறோம். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து உயிர் தெழுவது ஒரு உடலாகவும் முழு உடலோட அவர் உயிர் தெழுறார். இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஸ்பிரிச்சுவல் இல்லைன்னா ஒரு ஆன்மீக உயிர்ப்பு அல்ல, உடலான உயிர்ப்பு அப்படின்னு. அப்ப அதை என்ன சொல்றாங்க? அப்படி என்ன சொல்ல வர்றேன்? இப்ப வந்து உங்களுக்கு கல்யாணத்துக்கு யாரோ கார்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? கல்யாணத்துக்கு போவீங்களா? போவோம். போய் சாப்பிட்டுட்டு மை எழுதிட்டு வருவோம். சில கல்யாணத்துக்கு உங்களுக்கு போக முடியாது, நீங்க என்ன சொல்லுவீங்க? சில கல்யாணம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, ஆனா உங்களால போக முடியாது. அப்ப என்ன சொல்லுவீங்க? என்னால கல்யாணத்துக்கு வர முடியாது, ஆனா நான் உங்களோட நான் கடவுள்கிட்ட ஜெபிச்சுக்கிறேன். I will be present spiritually. உங்களோட நான் இணைந்து இருப்பேன். கடவுள்கிட்ட வேண்டிய அப்படி சொல்லுவீங்க இல்லையா? ஸ்பிரிச்சுவலா அங்கே இருந்துக்குவேன். அப்ப உடலோட இருக்க மாட்டேன், ஸ்பிரிச்சுவலா இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி உயிர் தெரியவில்லை. அவர் என்ன செய்றாரு? உடலோட உயிர் தெழுறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா எல்லா கூட அவர் என்ன செய்றாரு? நடந்து போறாரு. அந்த கடற்கரையில மீன் என்ன செய்றாரு? சுட்டு கொடுக்கிறார். அப்பத்தை என்ன செய்றாரு? உடைக்கிறார். அப்ப வந்து இயேசுவோட உயிர்ப்பு வந்து ஏதோ ஒரு ஆவி அல்ல,